நனைந்த நெல் மூட்டைகளுடன் காத்திருக்கும் விவசாயிகள் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை அடுத்து நாகை மாவட்டத்தில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. குறுவை அறுவடை முடிந்து நெல் மூட்டைகளுடன் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் காத்திருக்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் நெல் கொள்முதலில் குளறுபடி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் அறுவடை செய்த நெல் 10 நாட்களாக கொள்முதல் செய்யப்படவில்லை என கூறி காட்டூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இந்த நடப்பாண்டு குறுவை சாகுபடி 2 லட்சம் ஏக்கர் பரப்பில் சாகுபடிப்பட்டு அபரிமிதமான விளைச்சல், அமோக விளைச்சல், அதாவது 40 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இப்ப குறுவை சாகுபடி இப்ப எல்லாம் விளைஞ்சிருக்கு. அதுல இப்ப இது ஒரத்தநாடு, அந்த காட்டூர் பகுதி உள்ளிட்ட பகுதிகள்லாம் முழுமையா அறுவடை பண்ணாங்க விவசாயிகள். அறுவடை பண்ண நெல்லை கொள்முதல் நிலையத்துல கொண்டு போய் 10 நாள் 15 நாளா காத்து வச்சிருக்காங்க. அவ்வப்போது மழை பெய்யுது, அதை தார்பாய் போட்டு மூடி வைக்கிறாங்க. தினமும் அந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்காக விவசாய கூலி தொழிலாளர்களை அங்கே வச்சிருக்காங்க வேலைக்கு. இதனால அவங்களுக்கு கூலி கொடுக்க வேண்டியதா இருக்கு, இழப்பு ஏற்படுது. இப்ப தீபாவளிக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த நிலையில அங்க நெல் கொள்முதல் ரொம்ப குளறுபடி, ரொம்ப தாமதமாகுதுன்றாங்க. அதுக்கு என்ன அந்த கொள்முதல் பணியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏற்கனவே கொள்முதல் செஞ்ச நெல்லும் மூட்டையே இங்க 1000 10,000 மூட்டை இருக்கு. இதெல்லாம் துரிதமாக கொண்டு போனாதான் நாங்க புதுசா கொள்முதல் செய்யற நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க முடியும். இல்லாட்டி இந்த மழையில நிலைஞ்சு முளைச்சா நாங்க பாதிக்கப்படுவோம். அந்த இழப்பை நாங்க ஈடுகட்ட வேண்டிய அந்த நிலைமை ஏற்படும் அவங்க தாமதத்துக்கு அவங்க காரணம் சொல்றாங்க. ஆனா விவசாயிகள் இந்த நெல்லை வித்தாதான் நாங்க இந்த காசை வச்சுதான் தீபாவளியை கொண்டாடணும், நாங்க அடுத்தடுத்த சாகுபடியில் ஈடுபடணும், அதனால துரிதமா கொள்முதல் செய்யணும் அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. இப்ப இந்த பிரச்சனை மாவட்டம் முழுவதும் இருக்கு. நேற்று ஒரத்தநாட்டுல சாலை மறியல் நடந்துச்சு. இன்னைக்கு காட்டூர், அதாவது தஞ்சாவூர் மன்னார்குடி சாலையில அந்த காட்டூர் பகுதியில் விவசாயிகள் சாலையில உட்கார்ந்து மறியல் பண்ணாங்க. இதனால அங்க போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஏராளமான வாகனங்கள், பேருந்துகள் உள்ளிட்ட ஏராளமான வாகனங்கள் அங்க நிறுத்தப்பட்டு போக்குவரத்துக்கு மிகவும் இடையூறாக, அதுவும் தீபாவளி நேரத்துல மக்கள் அங்கங்கே எங்கேயும் போக முடியாம பாதிக்கப்பட்டாங்க. இதே நிலை நீடித்தால் இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் இந்த பகுதியில் சுற்றுவட்டு, அதாவது ஒரத்தநாடு, இந்த பிண்டையூர், இந்த அனைத்து சுற்று வட்டார பகுதிகளிலும் சாலை முறையில் விட்ட போராட்டத்தில் நாங்கள் தீவிரமா ஈடுபடுவோம்னு விவசாயிகள் சொல்றாங்க. ஆனால் மாவட்ட நிர்வாகமும் ஒரு நாளைக்கு 2000 டன் மெட்ரிக் டன் நெல்லை ரயில் மூலியமாவும் இது லாரிகள் மூலியமாவும் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பிதான் வர்றாங்க. ஆனா கொள்முதல் மிக மிக அதிகமாயிடுச்சு. அதுதான் காரணம். இந்த நேரத்தில் விவசாயிகள் சொல்றது இது அரசுக்கு சொந்தமான நகராட்சி, மாநகராட்சி சொந்தமான திருமண மண்டபங்கள், சமுதாய கூடங்கள், அதாவது மேற்கூரை உள்ள சமுதாய கூடங்கள்லாம் இந்த நெல்லை கொண்டு போய் அங்க பாதுகாப்பா வைக்கணும், இதை விரைவா அந்த விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்யணும், அப்பதான் நாங்க தீபாவளியை கொண்டாட முடியும்ன்றாங்க. இல்லாட்டி போராட்டம் தொடரும் என்று விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.